ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்டு எனக்கு என்னன்னு தெரில, 2 பாட்டுக்குமே எனக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. ஏதாச்சும் தப்பாக எங்கேயாச்சும் பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. அண்ட் அந்த செகண்ட் பார்ட் வந்து எனக்கு காப்பிரைட் வந்தனால தான் நான் வந்து ரீஅப்லோட் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடவே தோணும். இல்லாட்டி லேட்டாக தான் நான் போடுவேன், ஓகேவா? அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடணும், ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரக்டாக இந்த வீடியோக்குள்ளே நுழைஞ்சிடலாம். போன சீன் நான் எங்கே விட்டுருப்பேன்? ஜெகேவும் டேவும் வெளியே போக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அங்கே முடிச்சிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இதா. இப்போ ஜெகே வந்து டே எப்படி போகிறதோட்ட அப்படின்னு கேட்கவும், சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், நீங்கள் ஏதாச்சும் லைட்டாக சத்தம் போட்டாலும் அந்த ஜாம்பிஸ் வந்துடும் சார், கொஞ்சம் சத்தம் போடாமல் மெதுவாக வாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சத்தமே இல்லாமல் மெதுவாக போகிறாங்க. சுத்தமாக ஒரு சத்தமும் கேட்கல, மெதுவாக போகிறாங்க. ஜிக்கி வந்து லைட்டாக ஒரு குச்சி மேலே காலை வச்சோன்னா அந்த சத்தத்தை கேட்டு அத்தனை சாமியும் திரும்பி பார்க்குது. அதை பார்த்துட்டு இது ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஓடுறாங்க. அந்த கேட்டு பக்கமாக ஓடி அந்த கேட்டை திறந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. அந்த கேட்டை அப்படியே சாத்துறாங்க. அப்போ தான் 2 பேர்த்துக்கும் அப்படியே மூச்சு வாங்குது. அங்கே இருக்க எல்லா சாமிஸும் அதை உடைக்க பார்க்குது. சுத்தமாக முடியல, ஜேகேவாலையும் தாங்க முடியல, டேவாலையும் தாங்க முடியல. அந்த கேட்டை எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்க முடியும்? ரொம்ப ஒரு மாதிரி அந்த சாம்பிஸ் எல்லாம் ஃபோர்ஸாக அந்த கேட்டை பிடிச்சி அப்படியே தள்ளுது. 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கேட்டை வந்து திறக்க முடியாமல் அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சமயத்தில் வந்து டேவால் முடியல. சார் என்னால் முடியல சார் அப்படின்னு வந்து டே வந்து லைட்டாக வந்து வெளியே வந்துட்டார். லைக் அந்த கேட்டை பிடிக்கிறத விட்டுட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே ஜெக்கே மட்டும் பிடிக்கவும் அந்த ஜாம்பிஸ்லாம் வசதியாக போச்சு. அப்படியே தள்ளுதுங்க, ஃபோர்ஸாக தள்ளுதுங்க. ஃபோர்ஸாக சொல்லவும் ஜேகேவாலேயும் முடியல. ஏன்னா சோல்ஜர்ஸும் அங்கே அவ்வளவா இல்லை. அப்போ வந்து ஜிக்கி வந்து அப்படியே விட்டுட்டாரு. ஸோ ஜிக்கி விட்டுட்டோடனே டேவும் பார்த்துட்டு சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடுறாங்க. அவ்வளோ தூரம் ஓடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவ்வளோ சாம்பிஸு எல்லாம் அப்படியே தலைகீழாக நடந்து வருதுங்க. எல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜேகேவும் டேவும் அப்படி ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க, என்ன ஏதுன்னே தெரியல. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிகே வந்து ஒரு டெரஸ் மேலே வந்து டேவை வந்து கைப்பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எல்லா சாம்பிஸும் அப்படியே கீழே நின்றுச்சுங்க. எல்லாம் அப்படியே கோரஸாக கத்திக்கிட்டுருக்குங்க. எல்லாம் ஜிகேலாம் அதெல்லாம் பார்த்துட்டு டேவை பார்க்குறாரு. என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், சார் பொறுமையாக எல்லாத்தையுமே சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். டே வந்து சொல்கிறாரு, நான் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு மருந்து கண்டுபிடிக்க தான் சார் ட்ரை பண்ணோம். பட் ஒருத்தன் பண்ண தப்புனால ஒரு வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணி எங்களோட ஹெட்டு வந்து அதை ஒரு அனிமலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு சார். ஸோ தான் இப்படி ஒரு வைரஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சு, அவ்வளோ கோவம் வந்து டேவை பிடிச்சி திட்டுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அனிமல் தான் கிடச்சிச்சா? அனிமலுக்கு நீங்கள் போட்டோம், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சார் அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து கொஞ்சமாச்சு க்யூர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் க்யூர் பண்ண லட்சணம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சார் எங்கள் மேலே என்ன சார் கோவப்படுறீங்க? அந்த பர்சன் மேலே நீங்கள் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது சார். என் மேலே கோவப்பட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 2 பேருமே மாடியில் நிற்கிறாங்க. அங்கே கீழே அவ்வளோ சாம்பிஸ் நிற்கிது. எல்லாம் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகேல பார்த்துட்டு எப்படி நம்ம போகிறது அப்படின்னு கேட்கும். அதான் சார் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா கீழே போனால் அவ்வளோதான், சாம்பிஸ் கிட்ட மாட்டினோம் செத்தாங்க 2 பேருமே. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இதை பார்த்துட்டு சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆ என்கிட்ட கேளுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சார் நீங்கள் மிலிட்ரி பர்சன் தானே சார், உங்கள்கிட்ட கன் இல்லையா அப்படின்னு இருக்கும். ஜேகே அதை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, கன்னை வச்சு எவ்வளோ பேர் அவங்க சுட முடியும்? ஒருத்தர், 2 பேர், 5 பேர், அவ்வளோதான். அவங்க கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு பார்க்கவும் டேவும் எட்டி பார்க்குறாரு. அங்கே ஃபுல்லாக ஒரு கும்பலே நிற்கிது. ஒரு 40 பேர் வச்சுக்கோங்கடா, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு டேவே ஷாக்கு. என்ன இவ்வளோ பேரா அப்படின்னு. ஜேகேதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃப்ரக்ஷர் ஆகிட்டாரு. ஐயோ அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியல. 2 பேருமா அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அங்கே அந்த இதில் டெரஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஜேகேவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, டேவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஜேகே வந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மிலிட்ரி கேம்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் டே வந்து ஷாக்கு. சார் விளையாடுறீங்களா? மிலிட்ரி கேம்ப்பு இங்கேருந்து எவ்வளோ தூரம்? நம்ம 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். நடந்துதான் போனோம், வழி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சார் இப்படி சார் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சார் 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 எப்படி அப்படின்னு சொல்லுவோம். நீ அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அந்த டெரஸ்லேருந்து கீழே இறங்குறாங்க. ஸோ இறங்கும் போது அவங்களுக்கு பீதி கிளம்புது. ஏன்னா அவ்வளோ ஜாம்பிஸ் அங்கேயே தான் நிற்கிது, அந்த டோர் கிட்டேயே நிற்கிது. டோரில் லைட்டாக ஒரு சவுண்டு கேட்டாலும் போச்சு, 2 பேர் சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ ஜேகேஓ இந்த சைடு வேண்டாம், நம்ம பேக் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு போகிறாங்க. பேக் சைடில் எந்த ஜாம்பிஸும் இல்லை. ஸோ டோரும் திறந்து தான் இருக்குது. ஸோ ஜேகேவும் டேவும் அப்படி பொறுமையாக வெளியில் போய் அப்படியே பார்க்குறாங்க. ஃப்ரண்ட் சைடு அவ்வளோ ஜாம்பிஸ் பார்க்கவே முடியல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஐயோ ஜேகேல பார்த்து, ஐயோ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க சார், சார் என்னை திட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சத்தம் போடாமல் மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த பில்டிங் தாண்டவும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே உலாவ ஆரம்பிக்குது. டே இதை பார்த்துட்டு, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடலை. ரொம்ப சைலண்ட்டாக நடந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து அந்த மிலிட்ரி கேம்புக்கு வந்து சேர்றாங்க. அப்போ தான் டேக்கு மூச்சே வருது. அப்பா அப்படின்னு மூச்சு இப்போ தான் விட்றாரு. ஜேகேதை பார்த்துட்டு, நீங்கள் வந்து வாங்க, நான் வந்து கேப்டன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். டேவோ அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேப்டன் கிட்ட போகிறாங்க. கேப்டன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கேப்டனே ஷாக்கு. சரி, நீங்கள் மருந்து கண்டுபிடிக்கிற வரையும் நீங்கள் இங்கே இருக்கலாம், ஆனால் ஜாம்பி வைரஸ் வெளியே வேறே இருக்குது. ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு வந்து அந்த கேப்டன் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. டேவை பார்த்துட்டு, நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். அண்ட் இன்னைக்கு நான் லைவ் வருவேன். ஓகேவா? பாய் பாய், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்கடா. அண்ட் எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு கமெண்ட் வேணும், செகண்ட் பார்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும். ஓகேவா? பாய் பாய்.